Welcome to our channel friends. ஸோ இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சுரைக்காயின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தோடு, ஆப்ஷன் பி கொம்மை, ஆப்ஷன் சி குடுக்கை, ஆப்ஷன் டி மட்டை. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாழையின் இளநிலையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ வந்து கன்று, ஆப்ஷன் பி பிள்ளை, ஆப்ஷன் சி குருத்து, ஆப்ஷன் டி நாற்று. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து குருத்து. ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின், விழாவின் இளநிலையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ குருத்து, ஆப்ஷன் பி குட்டி, ஆப்ஷன் சி பிள்ளை, ஆப்ஷன் டி கன்று. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பனையின் இளநிலையின் பெயர் என்ன? பனைனா பனை மரம் இருக்குல்ல, அதோட இளநிலையின் பெயர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து குருத்து, ஆப்ஷன் பி பிள்ளை, ஆப்ஷன் சி மடலி, ஆப்ஷன் டி குட்டி. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மடலி. ஸோ அடுத்த கொஸ்டின், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஆப்ஷன் ஏ வந்து இலங்கை, ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி மலேசியா. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா. ஸோ மலேசியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழிக்காண்டி ஃபஸ்ட்டு முதல் மாநாடு நடத்தியிருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி அப்பாத்துரையார், ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர், ஆப்ஷன் டி பாரதியார். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். ஸோ இந்த வீடியோவில் கடைசி கொஸ்டின், கார்டிலா என்னும் நூல் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் ஏ 1564, ஆப்ஷன் பி 1544, ஆப்ஷன் சி 1554, ஆப்ஷன் டி 1574. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1554. ஸோ அப்போ இந்த கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஸ்லேடை அணி, ஆப்ஷன் பி பொருள் பின்வரு அணி, ஆப்ஷன் சி வந்து சொல் பின்வரு அணி, ஆப்ஷன் டி ஓமை அணி. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்லேடை அணி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின், சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி தமிழழகனார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். கரெக்ட் ஆன்சர் தமிழழகனார். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம், தமிழழகனார்னா யார் அப்படின்னா சந்த கவிமணி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சோமசுந்தரம், ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம், ஆப்ஷன் சி மீனாட்சி சுந்தரம், ஆப்ஷன் டி சுந்தரம். ஸோ கரெக்ட் ஆன்சர் சண்முக சுந்தரம். அடுத்த கொஸ்டின், திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினியை உருவாக்கிய நிறுவனத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ டிசிஎம், ஆப்ஷன் பி டிசிஎஸ், ஆப்ஷன் சி டாடா, ஆப்ஷன் டி ஐபிஎம். ஸோ கரெக்ட் ஆன்சர் டிசிஎம். குறிஞ்சி மலர் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பார்த்தசாரதி, ஆப்ஷன் டி கவிமணி. கரெக்ட் ஆன்சர்
பார்த்தசாரதி. ஸோ அடுத்த கொஸ்டின், ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி, ஆப்ஷன் பி தண்டி, ஆப்ஷன் சி உமர்புலவர், ஆப்ஷன் டி திருவிகா. ஸோ கரெக்ட் ஆன்சர் தண்டி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ திருவிகா, ஆப்ஷன் பி எழில் முதல்வன், ஆப்ஷன் சி ராமசாமி, ஆப்ஷன் டி சந்த கவிமணி. கரெக்ட் ஆன்சர் ராமசாமி. சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை, ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். ஸோ கரெக்ட் ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை.